ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம 2024 ரிலீஸ் ஆன ரணம் அறம் தவறேல் படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, படம் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வெளியே ஒரு பாக்ஸ்ல எரிஞ்ச 2 கால் கிடக்கு. அதே மாதிரி இன்னொரு போலீஸ் ஸ்டேஷன்ல எரிஞ்ச ஒரு உடம்பு கிடக்கு. இப்படி ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லயும் எரிஞ்ச பாடி பார்ட்ஸ் எல்லாம் கிடக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, அதே ஊர்ல இறந்து புதைச்சாங்கல்ல போனோம், அதற்கானு சொல்லி கம்ப்ளைண்ட் வருது. இப்படி இருக்கும்போது இந்த கேஸை சால்வ் பண்றதுக்கு அதே ஊர்ல இருக்கிற நம்ம ஹீரோவை ஹெல்ப் கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோ இந்த ஃபேஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டிஸ்ட், அதாவது இந்த செதஞ்ச முகம்லாம் இருக்கும்ல, அது எப்படிப்பட்ட கண்டிஷன்ல இருந்தாலும் அவங்களோட உண்மையான முகத்தை கரெக்டா வரைஞ்சிருவாரு. அது போக இந்த கிரைம் ஸ்டோர்லாம் எழுதி கொடுப்பாராம். இப்ப சால்வே பண்ண முடியாத கேஸ ஹீரோ கிட்ட இவங்க கண்டுபிடிச்ச குழு எல்லாத்தையும் எடுத்து வந்து கொடுத்தோம்னா அந்த கிரைம் எப்படி நடந்துச்சு, யார் பண்ணான்றதை எழுதி தந்துருவாராம். இவர் இப்படி எழுதி தரது கிட்டத்தட்ட கரெக்டா இருக்குமா. இப்ப இந்த கேஸை ஹீரோ கையில எடுக்க இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றதா இந்த படத்தோட கதை. நான் சொன்னது போக படத்துல நிறைய ட்விஸ்ட் வரும். இதெல்லாம் பத்தாதுக்குன்னு கிளைமேக்ஸ்ல கொண்டு போய் ஒரு ட்விஸ்ட் வச்சு முடிப்பாங்க. அது நம்ம யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். ஆனா இந்த படத்துல நிறைய ட்விஸ்ட கொண்டு வந்து கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அது எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு நான் ஆர்டரா சொல்ல ட்ரை பண்றேன். படத்தோட ஓப்பனிங்ல மங்களகரமா ஒரு டெட் பாடியை புதைக்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்க இருக்கிற போலீஸ் அந்த டெட் பாடியோட போட்டோவை கையில வச்சுட்டு, அதாவது வரைஞ்ச மாதிரி இருக்கு, இது யாருதுன்னே தெரியலன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காட்டுறாங்க. ஒரு பொண்ணு சென்னையில மாதவர ஏரியில டெட் பாடியா கிடக்கான். அதோட மூஞ்சி செதஞ்ச நிலையில இருக்கான். அதனால அதை யாருன்னே அடையாளம் தெரியாம இருக்காங்க. இதனால அங்க இருக்கிற போலீஸ் இந்த சுரேஷ் சக்கரவர்த்தி இருப்பார்ல, அவர்கிட்ட இந்த கேஸ் என்னமோ ஆகிற மாதிரி தெரியல, நீ சிவாவை கூப்பிடுன்னு சொல்ல இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஒரு நாய் கூட படுத்து கிடக்காரு. அப்ப ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து போன் வர, அதை எடுக்க வேணாண்டு நாயே கொலையுது. போன் எடுத்ததும் இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணா நீங்க எடுக்கவே மாட்டீங்களா, அவங்க என்ன புடிச்சு தொந்தரவு பண்றாங்க, இன்ஸ்பெக்டர் கிரைம் ஸ்பாட்ல வெயிட் பண்றாரு, நீங்க போய் என்னன்னு பாருங்க, நான் பின்னாடியே வரேன்னு சொல்ல அவரும் சரின்னு சொல்லிடுறாரு. இவர் எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆயிட்டு கண்ணாடி முன்னாடி வந்து நிக்க, அவர் முன்னாடி யாரோ ஒருத்தன் பேசுற மாதிரி காட்டுறாங்க. எல்லாரும் பண்ண டார்ச்சர்னாலதான் நான் இந்த முடிவு எடுத்தேன், என் ஒய்ஃபையும் பொண்ணையும் என் கையால கொல்லும் போதே நான் செத்துட்டேன்னு சொல்ல அப்படியே இவரோட உருவம் அங்க வந்து போகுது. அப்படியே ஒரு போர்டு கிட்ட போறாரு. அங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த இன்வெஸ்டிகேஷன் லூப் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அது மாதிரி ஒரு போர்டு இருக்கு. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்க இருந்து வெளியே கிளம்ப அங்க ஒரு பொம்பளை ஆளு வருது. என் புருஷன் இதை வேணும்னுக்கே பண்ணிருக்க மாட்டாரு, எங்களை நல்லா தான் பாத்துக்கிட்டாரு, அன்னைக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலன்னு சொல்ல அந்த பொம்பளையோட உருவமும் கொஞ்சம் கொஞ்சமா மறையுது. அந்த லூப்ல இருக்க எல்லா போட்டோவும் எடுத்துட்டு நேரா ஆட்டோ ஏறி கிரைம் ஸ்பாட்டுக்கு போறாரு. என்னடா ஒண்ணுமே புரியல நினைச்சீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். நேரா கிரைம் ஸ்பாட்டுக்கு வர அங்க இருக்கிற போலீஸ், பாடி 3 நாள் தண்ணியில இருந்திருக்கான், அதனால மூஞ்சி சந்து போச்சான், நீ கொஞ்சம் வரைஞ்ச கொடுன்னு சொல்ல அவரும் போட்டோ வாங்கிட்டு வரைய ஆரம்பிக்கிறார். அப்ப அங்க இருக்கிற போலீஸ் பக்கத்துல இருக்கிட்ட யார் சார் இவருன்னு கேட்க இப்பதான் ஹீரோ என்ன வேலை பாக்குறாருன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்மளால ஒரு ஃபேஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டிஸ்டா ஒரு குழஞ்ச முகத்தை கூட தெளிவா வரைய ஆரம்பிச்சிருவாராம். அது மட்டும் இல்லாம இந்த சால்வ் பண்ண முடியாத கேஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் கிரைமோட ஸ்கிரிப்ட் எழுதி கொடுப்பாராம். இவர் கொடுத்த ரிப்போர்ட் எல்லாம் 90% உண்மையா இருக்குமா. இந்த மாதிரி வேலையை பாக்குறதுக்கு எல்லா ஸ்டேஷன்லயும் ஒரு ஆள் இருப்பாங்களாம், ஆனா அது வெளியே யாருக்குமே தெரியாது. இது எல்லாத்தையும் சொல்லி முடிக்க நம்ம ஹீரோ அந்த பொண்ணோட உருவத்தை வரைஞ்சிட்டு வந்து இன்ஸ்பெக்டர் கையில கொடுத்துட்டு கண்டிப்பா இதாத்தான் இருக்குன்னு சொல்றாரு. ரொம்ப நன்றிப்பா. அப்புறம் அந்த பிரகாஷோட கேஸ் ரொம்ப நாளா இழுத்தடிச்சிட்டு இருக்குன்னு சொல்ல, அது கேஸ் முடிஞ்சு சார் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டை கொடுக்காரு. எந்த கேஸ்ன்னு தெரியும்ல, இப்ப இந்த சீன் வரதுக்கு முன்னாடி ஒருத்தன் வந்து பேசிக்கிட்டு இருந்தானே, அவனோட கேஸ் என்னன்னா, அவனுக்கு பிசினஸ்ல ரொம்ப கடனாய் போச்சான். அதனால ஆன்லைன்ல ரொம்ப ஆர்டர் பண்ணி தன்னோட பொண்டாட்டி குழந்தையில கொண்டுட்டு அவனும் செத்து போயிட்டான். ஆனா ரம்பத்துல அந்த டெலிவரி பண்ணான்ல, அவனோட கைரேகை இருக்குன்னு சொல்ல, அது அவன் டெலிவரி பண்ணப்போ டெமோ காட்டுறதுக்கு அதை எடுத்து யூஸ் பண்ணா அப்ப வந்த கைரேகை இருக்குன்னு சொல்ல நம்ம சுரேஷ் சார் இதேதான் சார் அந்த டெலிவரி பாயும் சொன்னான்னு சொல்ல ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிடுறாரு. கேஸ் சால்வ் ஆகி போச்சு. இதெல்லாம் முடிச்ச பிறகு நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒயின் ஷாப்ல போய் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இவருக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கு, இவர் ஏன் இப்படி குடிச்சிட்டு இருக்காருன்னு நம்ம பின்னால பாக்கலாம். அப்ப கூட நல்ல ஃப்ரெண்டு அவர்கிட்ட அவளை எப்படா நான் முதல்ல பார்த்தேன்னு சொல்ல, ஐயோ ஆரம்பிச்சிட்டியா, சரி சொல்லி தொலைக்கிறேன்னு சொல்லி 5 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லி ஒரு பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறேன். நம்மால ஒரு கோ-டைரக்டரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சீன் படி ஹீரோயின் வரும்போது அந்த பூவை போடணும், ஆனா கார்ல இருந்து ஒரு பொண்ணு இறங்கி வருது, அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி இவர் பூவை போட சொல்ல அவங்களும் பூவை போட விட்டுறாங்க. அப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து, டேய் யாரா பூவை போட சொன்னது, இது அசிஸ்டன்ட் டைரக்டரா அப்படின்னு சொல்ல பரிதாங்கல்ல வருவார்ல அவர் அங்க நிக்கிறாரு, கோ-டைரக்டர் தான் போட சொன்னாருன்னு சொல்ல அவன் டென்ஷன் ஆயிடுறான். அடுத்த சீன்ல நம்ம வெங்கட் பிரபு தான் அந்த படத்தோட டைரக்டர். ஹீரோனுக்கு ஹீரோவுக்கும் லவ் சீன் ப்ரொபோஸ் ஒன்னு இருக்கு, அத நம்ம ஹீரோவையும் அவர் லவ் பண்றாருல அந்த பொண்ணுகிட்ட போய் நடிச்சு காட்ட சொல்ல இப்படி இவங்களுக்குள்ள பழக்கம் உண்டாயிதான் 2 பேருக்கும் லவ் ஆரம்பிச்சிருக்கு. இப்படி இவங்க லவ் நல்லா போய்கிட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்துல இவங்க கார்ல போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆயிருப்பான். அப்ப அவங்க செத்து போயிட்டாங்க. அதுல இருந்தா ஹீரோ பயங்கரமா தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. ஓப்பனிங்ல கார்ல தூங்கிட்டு இருந்தார்ல, அந்த கார்ல தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். கடைசியா அந்த கார்ல தானே இவங்க கூட இருந்திருக்காங்க, அதனால அந்த கார்ல இவர் வாழ்ந்து வந்துட்டு இருக்காரு. இதனால இவருக்கு ஒரு டிசார்டர் வந்துருச்சான். அந்த பொண்ணை பார்த்தது, லவ் பண்ணது,
கல்யாணம் பண்ணது இது எல்லாத்தையுமே மறந்துட்டாராம். ஆனா டாக்டர் இவருக்கு பழச எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தணும், அதனால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கன்னு சொல்ல அப்ப இருந்துதான் ஹீரோ அடிக்கடி அந்த பொண்ணை பத்தி கேட்டுட்டே இருப்பாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு டைரி எல்லாம் எழுதிருப்பாங்களாம், அதையும் டெய்லி படிச்சுக்கிட்டே இருப்பாராம். இப்படி தன்னோட வாழ்க்கையில 2 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டாராம். இது எல்லாத்தையும் ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோ கிட்ட சொல்லி முடிக்க ஏதோ ஒரு நாள் அவசரமா கல்யாணம் பண்ண வந்து நின்னாங்களாம். அப்படி நடக்கும் போதுதான் இவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல ஒரு 4-5 பேர் வந்து ஹீரோவை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அடிக்கிறாங்கன்னா இவன் யாரையோ சேர்த்து ஒருத்தனை கொலை பண்ணிருப்பானா, அது போலீஸ்னால கண்டுபிடிக்க முடியல, நம்ம ஹீரோ தான் சால்வ் பண்ணி கொடுத்திருக்காரு. இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சா வந்து ஹீரோவை அடிக்க வந்திருப்பான். ஆனா எல்லா படத்துல வர மாதிரி ஹீரோ எல்லாத்தையும் போட்டு அடிச்சு விட்டுருவாரு. ஆனா இவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. இவருக்கு எப்பயாச்சும் அந்த பழைய ஞாபகம் வரும்போது ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுவாரு. அது முடிஞ்ச பிறகுதான் சுயநலவுக்கு வருவாரு, மறுபடியும் எல்லாத்தையும் போட்டு அடிச்சு போட்டுறாரு. அப்படியே கட் பண்ண அன்னைக்கு நைட் ஆகுது. எவனோ ஒருத்தன் சுடுகாட்டுக்கு போயிட்டு ஒரு பொண்ணை போச்சிருப்பாங்க, அதை தோண்டி எடுத்து இந்த பணம் கொண்டு போகும்ல வண்டி, அதுல போட்டு எடுத்துட்டு போக அது ஏதோ அறுக்கிற மாதிரி எல்லாம் காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதே வண்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி வந்து ஒரு பாக்ஸை வச்சுட்டு கிளம்பிடுறான். அடுத்த நாள் ஆனதும் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா வெளியே யாருக்கும் தெரியாதுன்னு சொன்னீங்களா, நேத்து ஒருத்தன் வந்து எங்களை அடிக்க போயிட்டான், கிட்டத்தட்ட கொலைய பண்ண முயற்சி பண்ணிட்டான், எப்படியும் நாங்க தப்பிச்சிட்டோம், எப்படி சார் விஷயம் லீக் ஆச்சுன்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். டேய் அதான் ஒன்னும் ஆகல, வேணா 10 நாளைக்கு உங்களுக்கு பந்தோபஸ்து தரோம் அப்படின்னு சொல்லி அவர் அங்க இருந்து கிளம்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. வழக்கம் போல கார்ல தூங்கி எந்திரிக்கிறாரு. எந்திரிக்கும் போதே சரக்கு அடிக்கிறார். அவர் வளர்த்தார்ல ஒரு நாய், அதோட பேரு டைகர். அது வந்து ஹீரோ கிட்ட வந்து நிக்க அவர் கண்ண முடி 1ல இருந்து 10 வரைக்கும் என்றாரு. அந்த நேரத்துல வீட்டுக்குள்ள போய் ஒரு 3 பொருளை எடுத்துட்டு வருது. எடுத்துட்டு வந்து ஹீரோ முன்னாடி போடுது. அது எல்லாத்தையும் எடுத்துட்டு அதை வாக்கிங் கொண்டு போக கிளம்ப இந்த பக்கம் அந்த சுரேஷ் இருக்காருல, அவர் வெளியே வந்து பாக்குறாரு. அங்க அந்த பாக்ஸ் இருக்கிறத பாக்க அதுல எதையோ பார்த்துட்டு அரண்டு போய் உள்ள இருக்கிற இன்ஸ்பெக்டரை கூப்பிடுறாரு. அவர் வெளியே வந்து பார்த்தா அதுல 2 காலும் ஒரு மாஸ்க்கும் கடந்திருக்குது எரிஞ்ச நிலையில. ஆனா அந்த மாஸ்க் பாதி மட்டும்தான் எரிஞ்சிருக்கு. இதை பார்த்து அவர் டென்ஷன் ஆகி அங்க சுத்தி இருக்க எல்லாத்தையும் நிக்க சொல்லிட்டு ஒவ்வொருத்தர விசாரணை பண்ண சொல்றாரு. அந்த நேரத்துல ஹீரோட ஃப்ரெண்டு போன் பண்ணி உடனே கிளம்பி ஸ்டேஷன் வர சொல்றாரு. ஹீரோ அங்க வந்து அங்க இருக்கிற டீ கடையில உட்காந்து தம் அடிச்சுக்கிட்டு இருக்க அந்த ஸ்டேஷன்ல சுத்தி பிரஸ் எல்லாம் வந்துடுறாங்க. நம்ம இன்ஸ்பெக்டர் ரொம்ப டென்ஷனா இருக்காரு. அந்த நேரத்துல ஸ்டேஷனுக்கு ஒரு போன் வர பார்த்தா பெரம்பூர்ல இருக்க இன்னொரு ஸ்டேஷன்ல இதே மாதிரி எரிஞ்ச 2 கை கிடக்கும். அதுலயும் அதே மாதிரி மாஸ்க் பாதி நிலையில எரிஞ்சு கிடக்கு. சரின்னு சொல்லிட்டு இவங்க வண்டி எடுத்து கிளம்ப போற வழியில் நம்ம ஹீரோவை பார்த்ததும் அவரையும் கூப்பிட்டு வர சொல்றாரு. இவர் பின்னாடியே பைக்ல வந்துகிட்டு இருக்க அப்ப அவங்களுக்கு இன்னொரு போன் வருது. பார்த்தா இன்னொரு ஸ்டேஷன்ல இதே மாதிரி எரிஞ்ச நிலையில உடம்பு இருந்திருக்கான். எல்லாருக்கும் டென்ஷன் ஆகி போச்சு. நியூஸ்ல போட்டு கிளின்னு கிளிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இதுக்கப்புறம் இந்த எரிஞ்ச காலு கை உடம்பு இது எல்லாத்தையும் ஆஸ்பத்திரி கொண்டு வந்து ஒன்னா அசம்பிள் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா தலை மட்டும் கிடைக்கல. ஃப்ரெண்டுக்காரன் தலை கிடைக்கலனா கேஸ் ஃபைல் பண்ண முடியாதுன்னு கேட்க நம்ம ஹீரோ அதெல்லாம் இல்ல, ஃபிங்கர் பிரிண்ட் டிஎன்ஏ வச்சுலாம் கேஸ் ஃபைல் பண்ணலாம், என்னன்னு பாப்போம்னு சொல்றாரு. அப்போ உள்ள இருந்து டாக்டர் வெளியே வர நம்ம இன்ஸ்பெக்டர் ஏதாச்சும் கிடைச்சான்னு சொல்றாங்க. விக்டிம் ஒரு முஸ்லீம் இருக்கிற வாய்ப்பு இருக்கு, ஏன்னா அவருக்கு சுண்ணத்து பண்ணிருக்காங்கன்னு சொல்ல அவர் அங்க இருந்து கிளம்பினது நம்ம ஹீரோவை கூப்பிடுறாங்க. இந்த கேஸ்ல கண்டிப்பா உன்னோட உதவி தேவைப்படும், நாயை வச்சு கண்டுபிடிக்க கூடாதுன்னு சொல்லி உடம்புல பெர்ஃபியூம் தெளிச்சு வச்சிருக்கான், நீ உள்ள போய் பாரு உனக்கு ஏதாச்சும் கிடைக்குதான்னு சொல்லுன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு உள்ள போறான். ஆனா முன்னாடி காமிச்சது ஒருத்தன் அந்த பொம்பளையோட பாடியை தான் எடுத்துட்டு போயிருப்பான். இந்த டாக்டர் வந்து ஆம்பளையோட பாடின்னு சொல்லிட்டு போறாரு. இதை நாம நோட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ உள்ள போக கையில கிளவுஸ போட்டுட்டு வேலையா அந்த மாஸ்க் எடுத்து அந்த பாடியோட தலை கிட்ட வைக்கிறாரு. வச்சுட்டு வரிசையா போட்டோ எடுத்துட்டு மறுபடியும் அந்த மாஸ்கையும் ஒரு போட்டோ எடுத்துட்டு அது இருந்த இடத்துல வச்சுட்டு வெளியே வர்றாரு. வெளியே வந்ததும் என்னையா ஏதாச்சும் கிடைச்சான்னு கேட்க, எதுக்காக கொலை பண்ணவன் பாக்ஸ்ல கொண்டு வந்து ஸ்டேஷன் முன்னாடி போடணும், ஒருவேளை நான் கொலை பண்ணிருந்தேனா இப்படி பண்ணிருக்க மாட்டேன், கொலை பண்ணவன் உங்கள்ட்ட ஏதோ சொல்ல வரான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டு பேசிக்கிட்டு இருக்க ஃப்ரெண்டுக்காரன் ப்ரோ எப்பயுமே நம்ம ஒரு கேஸை முடிக்க தானே கூப்பிடுவானுங்க, இப்ப என்ன ஆரம்பத்திலே கூப்பிடுறானுங்கன்னு சொல்ல இந்த உலகத்துல எதுக்குமே ஆரம்பம் முடிவுன்றது கிடையாது, நம்ம கிட்ட எந்த விஷயம் தேடி வருதோ அதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்குன்னு சொல்லிட்டு இவரு உள்ள போறாரு. உள்ள போயிட்டு இந்த போட்டோ எல்லாம் எடுத்தார்ல அது எல்லாத்தையும் வரிசையா பிரிண்ட் எடுத்து வைக்கிறாரு. எடுத்துட்டு நேரா அந்த போர்ட்ல போய் ஒன்னொன்னா மாட்டி வைக்க ஃப்ரெண்டுக்காரன் நமக்கு எதுக்கு பிரச்சனைன்னு சொல்ல ஹீரோ அதெல்லாம் பரவாயில்ல பாத்துக்கலாம்னு சொல்லிடுறாரு. கட் பண்ணா நம்ம இன்ஸ்பெக்டரை காட்டுறாங்க. அவரும் அந்த போட்டோ எல்லாம் எடுத்துட்டு ஒன்னொன்னா பாத்துக்கிட்டு இருக்காரு. என்னத்தை கண்டுபிடிச்சான்னு தெரியல, ஒரே டென்ஷனாவே இருக்காரு. அன்னைக்கு நைட் ஆனதும் நம்ம ஹீரோக்கு போன் பண்ணி சிவா இனிமேல் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகாத அப்படின்னு சொல்றாரு. ஏன் சார் ஏதாச்சும் பிரச்சனைன்னு கேட்க அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், இன்வால்வ் ஆகாதானா ஆகாதான்னு சொல்லி டென்ஷனை பேசி போனை கட் பண்ணி விட்டுறாரு. பேசி முடிச்ச பிறகு கார் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்ப இதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அவர் ஃப்ரெண்டும் நேரா ஸ்டேஷனுக்கே வராங்க. நம்ம ஹீரோ 2 நாளா இன்ஸ்பெக்டருக்கு போன் அடிச்சிருக்காராம், அவர் எடுக்கவே இல்லையா, அதனால நேர்ல வந்து பாத்துட்டு போலான்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு வர ஹீரோ வெளியே உட்கார வச்சு ஃப்ரெண்டுக்காரன் உள்ள போறான். உள்ள போய் பார்த்தா அங்க ஏதோ ஒரு புது போலீஸ் இருக்கு, அதுவும் பொம்பளை போலீஸ் வேற. இவன் அசால்ட்டா கதவை வந்து உள்ள போனதா யாரே அவன்
இவெல்லாம் உள்ள வந்துட்டு இருக்கான்னு சொல்ல அங்க இருக்க ஒரு கான்ஸ்டபிள் வெளியே கூட்டு வராரு. இன்னும் பிரச்சனை யாரு அந்த புது போலீஸ்னு கேட்க, நீ வேற அந்த பாக்ஸ் வந்ததுல இருந்து ஒரே பிரச்சனையா இருக்கு, நம்ம இன்ஸ்பெக்டர் காணாம போய் 2 நாள் ஆச்சு, அவருக்கு பதிலாக தான் இந்த பொண்ணை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவர் இந்த அழுகி போன பொண்ணோட டிராயிங் ஒன்று வரைஞ்சு கொடுத்தாருல, அதை பார்த்துக்கிட்டே நிக்க அங்க இருக்க ஒரு ஏட்டு வந்து நீ வரைஞ்சு கொடுத்ததான் இன்னும் எந்த மிஸ்ஸிங் கேஸ்லயும் வரல அப்படின்னு சொல்ல, ஒருவேளை யாராச்சும் கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருந்திருப்பாங்கன்னு சொல்ல 2 காரை அங்க வரான். இந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் காணாம போய் 2 நாள் ஆச்சுன்னு சொல்ல ஹீரோவுக்கு ஷாக்காகி போச்சு. எனக்கு என்னமோ நாம இங்க இருக்கிறது சரிப்பட்டு வரல, நாம கிளம்பிடலான்னு சொல்ல ஹீரோ அதை போட்டோ எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இதுக்கப்புறம் புதுசா வந்தாங்களா போலீஸ், இவங்க பேர் இந்துஜாவா. இவங்க நம்ம சுரேஷ் சார் கிட்ட ராஜேந்திர சார் கால் லிஸ்ட்லாம் எடுத்து லிஸ்ட் எடுத்துட்டு வாங்க, அது போக அவர் ஹேண்டில் பண்ண முக்கியமான கேஸ் ஃபைல்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்ல அவரும் சரின்னு சொல்லிடுறாரு. இது முடிஞ்ச பிறகு இந்த பாடி ஒண்ணு கிடைச்சல, கை தனியா கால் தனியா, அதோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சான். அது போக அந்த கால் ஹிஸ்டரியும் எட்டு வந்திருக்காங்க. அவர் கடைசியா யார்கிட்ட பேசிருக்கான்றத செக் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோ தான் இருக்காரு. மேடம் சிவா மேடம் அப்படின்னு சொல்ல, யாரு சிவா அப்படின்னு கேட்க, அவன் நம்மளுக்கு ஹெல்ப்பா தான் இருப்பான் மேடம், இந்த கிரைம் ஸ்டோர்லாம் எழுதி கொடுப்பான், நம்ம ஸ்டேஷனுக்கு அடிக்கடி வருவான்னு சொல்ல சரி நாளைக்கு அவரை வர சொல்லிருங்கன்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்துல இந்த பக்கம் நம்ம ஹீரோ எத்தனையோ மாஸ்க் இருக்கும், அதை விட்டுட்டு பர்டிகுலர் இந்த மாஸ்கை ஏன் சூஸ் பண்ணான்னு சொல்லி ஆன்லைன்ல ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அந்த மாஸ்கோட மீனிங் உயிரற்ற உடலாம். இதை நம்மால் கண்டுபிடிக்க அடுத்த நாள் ஆகுது. இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்கல்ல, அதை பாக்குறக்காண்டி போலீஸ் அங்க வருவாங்க. அதே இடத்துக்கு நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்டு வந்துருவாங்க. நேரா அந்த பெண் போலீஸ் கிட்ட வந்து இந்த மாதிரி இது வரைக்கும் 3 பாக்ஸ் கிடைச்சிருக்கு, ஆனா அந்த 3 பாக்ஸ்லயும் காமனான விஷயம் அந்த மாஸ்க், அந்த மாஸ்கோட அர்த்தம் உயிரற்ற உடல். எனக்கு தெரிஞ்சு இந்த 3 பாடி பார்ட்டும் ஒரே உடம்போட தான் இருக்காது, வெவ்வேறு உடம்போட தான் இருக்குன்னு சொல்ல இந்த போலீஸுக்கு ஹீரோ மேல நம்பிக்கையே இல்லை. ஒரு மாதிரி நக்கலா பாத்துக்கிட்டு இருக்க அந்த நேரத்துல அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் கூப்பிட்டு இருப்பாரு. இவங்க எதுவுமே சொல்லாம உள்ள டாக்டரை பக்கம் போயிருவாங்க. உள்ள போயிட்டு என்னத்தை யோசிச்ச மாதிரியே வெளியே வராங்க. டாக்டர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, எனக்கு தெரிஞ்சு கொலை பண்றவன் இவ்வளவு அக்யூரேட்டாலாம் யாரையும் கொலை பண்ண மாட்டான், இவ ஏதோ ப்ராப்பரா தான் எல்லாத்தையுமே கட் பண்ணிருக்கான், இந்த அளவு பண்ணி நான் யாரையும் பார்த்தது இல்ல, அது போக கிடைச்ச 3 பார்ட்டும் வெவ்வேறு உடம்பை சேர்ந்தது, அதுல 2 கை ஒரு பொம்பளையோடது, இந்த 3 உடம்புக்கும் கிட்டத்தட்ட 40 வயசு இருக்குன்னு சொல்ல நம்ம ஹீரோ சொன்னது கரெக்டா இருக்குன்னா அந்த போலீஸுக்கு தெரிஞ்சிருது. ஆனா இது எதுவுமே ஹீரோ கிட்ட சொல்லாம, சரி ராஜன் சார் உன்கிட்ட கடைசியா என்ன பேசினாருன்னு கேட்க, இந்த கேஸ் விஷயமா ஏதாச்சும் க்ளூ கிடைச்சான்னு கேட்டாருன்னு பொய்ய சொல்லிடுறாரு. அது ஏன் உன்கிட்ட கேட்கறாருன்னு கேட்க, நான் அவருக்கு நிறைய விஷயத்துல ஹெல்ப் பண்ணிருக்கேன், அதனால கால் பண்ணிருப்பாருன்னு சொல்ல, சரி நீங்க இப்ப போங்க, எப்பயாச்சும் விசாரணை வரும், அப்ப கூப்பிட்டா ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொல்ல அவரும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இதுல இன்னொரு விஷயம் நடந்திருக்கா. இந்த ராஜன் சாரு இந்த கேஸ் விஷயமா ஏதாவது டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காருல, அது எல்லாத்தையும் யாரும் அழிச்சுட்டாங்க. இப்ப இந்த பெண் போலீஸ் கடைசி 10 நாளுக்கு உண்டான சிசிடிவி எல்லாத்தையும் செக் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு க்ளூ கூட கிடைக்கல, எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கான். இருந்தாலும் இந்த பாக்ஸ் எப்படி வச்சுட்டு போயிருப்பாங்கன்னு கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்களோட உயர் அதிகாரி வந்து அவங்களை பிடிச்சி கிளின்னு கிழிக்கிறாரு. என்னமா வந்து இவ்வளவு நாள் ஆச்சு, இன்னும் ஒண்ணு கூட உனக்கு சிக்கலனா எப்படின்னு கேட்க, சார் இந்த கேஸ்ல ஒரு சில எவிடன்ஸ் எல்லாம் காணாம போயிருச்சு, அவர் காணாம போன அன்னைக்கு அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் டிலீட் ஆயிடுச்சு, ஒண்ணு இவரே எல்லாத்தையும் டிலீட் பண்ணிட்டு காணாம போயிருக்கணும், அப்படி இல்லனா யாராச்சும் ஒரு ஆள் இங்க வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு அவரை கடத்திட்டு போயிருக்கணும்னு சொல்றாங்க. அதெல்லாம் சரி சீக்கிரம் இந்த கேஸை முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போக, அன்னைக்கு நைட் நம்ம சுரேஷ் சார் கிட்ட இந்த ராஜேந்திரன் சார் ஹேண்டில் பண்ண எல்லா கேஸ்லயும் சிவா இருந்திருக்கானே, அவரை பத்தி முக்காவாசி விஷயம் அவருக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு, இந்த சிவாவோட உதவி நம்மளுக்கு தேவைப்படும் சொல்ல அப்படியே கட் பண்றாங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோ தூங்கிட்டு இருக்க, அவர் முன்னாடி ஏதோ ஒரு இல்லூஷன் எல்லாம் வந்து போகுது. அதுல ஒண்ணு 2 மாசத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு அம்மா வந்து அவங்க பொண்ணு இறந்திருப்பாங்களா, அதை புதைச்சு வச்சிருப்பாங்களா, ஆனா அடுத்த நாள் வந்து பார்த்தா அதை காணாம, இதை கம்ப்ளைண்டா வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த விஷயம் ஹீரோ ஸ்ட்ரைக் ஆகி வேகமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. வந்து அந்த பெண் போலீஸ் கிட்ட இந்த மாதிரி 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணோட டெட் பாடியா காணான்னு சொல்லி ஒரு அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, அந்த கேஸ் என்னாச்சுன்னு கேட்க அந்த ஏட்ட அதை போய் எடுத்துட்டு வராரு. இவரு எஃப்ஐஆர் கூட போடலையா, அதனால அவங்க புடிச்சு திட்டி விட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வர சொல்லி புதைச்ச இடத்த போய் பாக்குறாங்க. அங்க பார்த்தா அவங்க சொன்ன மாதிரி டெட் பாடியா அங்க காணோம். அதனால அவங்க ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இதே மாதிரி டெட் பாடி மிஸ் ஆயிருக்கான்னு மத்த ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ஆயிருக்கான்னு பாருங்கன்னு சொல்ல இவங்களும் எல்லாத்துக்கும் கால் பண்ணி விசாரிக்கிறாங்க. அவங்க சொன்ன மாதிரியே இது வரைக்கும் அந்த ஊர்ல இருக்க எல்லா ஸ்டேஷனையும் சேர்த்து மொத்தம் 8 கேஸ் ஃபைல் ஆயிருக்கா, அதுல 4 கேஸ் எஃப்ஐஆரே போடல. அந்த ஆரம்பத்துல ஒரு பொண்ணோட பணத்தை எடுத்தாங்கல்ல அழுக நல்ல கடைசில, அது கூட ஒரு டெட் பாடியோட தான். அந்த பணத்தை காணான்னு யாரோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சொல்ல அந்த ஸ்டேஷனோட அட்ரஸ் வாங்கிட்டு இவங்க வேகமா அங்க கிளம்புறாங்க. இதுல இருந்து நம்ம ஹீரோ சொன்னது அப்படியே கரெக்ட் ஆயிட்டு வருது. நேரா அந்த ஸ்டேஷனுக்கு போக அந்த ஆம்புலன்ஸ் வந்து போச்சுல, அந்த ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு. அதோட ஃபுட்டேஜ் வாங்கிட்டு வெளியே வர அதுல நம்பர் பிளேட் கூட இல்லையா. இது போக இந்த செத்து போன பாடியில இன்னர் ஆர்கான்ஸ் எதுவுமே இல்லையா, பணத்தை எம்பாமிங் வேற பண்ணி வச்சிருக்கானுங்க, அதாவது கெட்டு போகாம இருக்கிறதுக்காக. இதெல்லாம் ஏன் பண்றான்னு இவங்க கன்ஃபியூஷனா இருக்க நம்ம ஹீரோ இந்த அமரூதி டிரைவர் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு இடம் விசாரிச்சு பார்க்கலாமான்னு சொல்ல அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. இப்ப அந்த 8 கேஸோட ஃபைலையும் கொண்டு வர பார்த்தா அந்த ஆள் சொன்ன மாதிரியே அந்த 8 பாடியும் கிடைச்சதுல 1
பொண்ணுல கூட இன்னர் ஆர்கான்ஸ் இல்லையா, எல்லாத்தையுமே ஒரே மாதிரி தான் ஒருத்தன் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருக்கானா. ஆனா புதைக்கும் போதே ஆர்கனோட தான் புதைச்சிருக்காங்க. இது போக எல்லா டெட் பாடியும் எம்பாமிங் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அந்த நேரத்துல அந்த அமர ஊர்தியோட டிரைவர்லாம் வர சொல்லி இருந்திருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே வர கடைசியா காணாம போச்சுல ஒரு பொண்ணோட டெட் பாடி. அதை புதைச்சவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அன்னைக்கு நீங்க தான் கூட வந்து போச்சீங்களான்னு கேட்க, இல்ல மேடம் அன்னைக்கு எனக்கு வேற வேலை இருந்துச்சு, அதனால ஒரு ஆக்டிங் டிரைவரை கூப்பிட்டு புதைக்க வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த வண்டியோட ஃபுட்டேஜ் இருக்கும்ல, அதை ஓபன் பண்ணி அங்க இருக்கிற எல்லா டிரைவரையும் கூப்பிட்டு இதை யாராச்சும் பாத்திருக்கீங்களான்னு கேட்க ஒரு 4-5 பேர் பார்க்கலன்னு சொல்லிடுறாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் அந்த லேப்டாப் பக்கத்துல அந்த மாஸ்கோட போட்டோ இருக்கும், அதை பார்த்துட்டு சார் இதை நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. எப்ப பார்த்திருக்கீங்கன்னு கேட்க 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி கரெக்டா சொல்றீங்கன்னு நீங்க கேட்க, சார் 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஆக்டிங் டிரைவர் வேணும்னு சொல்லி குரூப்ல நான் மெசேஜ் போட்டிருந்தேன். அப்போ ஒருத்தன் வந்தான், வந்து வண்டியை ஓட்டி பார்த்துட்டு மாஸ்க் அதிலே போட்டு போயிட்டான். ஆனா ஒரு வாரம் கழிச்சு அந்த மாஸ்க் எனக்கு வேணும்னு சொல்லி சண்டை போட்டு வாங்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றாரு. இதனால நம்ம ஹீரோ சரி மேடம் இப்ப நம்மளுக்கு ஆக்டிங் டிரைவர் வேணும்னு சொல்லி இருக்கிற எல்லா குரூப்ல மெசேஜ் போட சொல்லுவோம் அப்படின்னு சொல்ல அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. அப்படி போட்ட பிறகு அங்க இருக்கிற ஆக்டிங் டிரைவர் எல்லாம் அவங்களோட லைசன்ஸ் அந்த குரூப்ல போட்டோ எடுத்து அனுப்புறாங்க. அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இந்த மாஸ்க பார்த்தான்னு சொன்னால ஒரு ஆளு, அவர்கிட்ட ஒரு லைசன்ஸா காட்டிட்டு இவனான்னு கேட்க ஒரு கட்டத்துல அந்த ஆளையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. இது வரைக்கும் ஒண்ணுமே கிடைக்காத இவங்களுக்கு முறையா ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. இதனால அந்த ஆளோட செல்போன் நம்பர் எடுத்து அவர் எங்க இருக்கான்னு லொகேஷனை ட்ரேஸ் பண்ணி சொல்ல அவங்களும் சொல்லிடுறாங்க. பார்த்தா ஒரு பொண்ணை அடக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இவர் வண்டியை ஓட்டிட்டு வந்திருக்காரு. இது அந்த பொண்ணத்தை ஏத்திட்டு அடக்கம் பண்ணி முடிச்ச பிறகு இவன் அங்க இருந்து கிளம்ப பார்த்தா நம்ம பொம்பளை போலீஸும் சுரேஷ் சாரும் அங்க இருக்காங்க. இவனை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர ஒரு வழியா அவனோட வீடையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அவன் உள்ள போன பிறகு இவங்களும் உள்ள வராங்க. இவங்க வீட்டுக்கு போனதும் அந்த வீட்டு கார்டன்ல அந்த அமர ஊர்திய கவர் போட்டு மறைச்சு வச்சிருப்பான், அதையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அதே சமயத்துல இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்ட கொலை பண்ணவன் எதுக்கு இந்த எவிடன்ஸ் நமக்கு தந்துட்டு போறான்னு சொல்லி ஒரே குழப்பமே உட்கார்ந்து இருக்காரு. அந்த நேரத்துல அவரோட நாய் கேம் விளையாட கூப்பிட நம்ம ஹீரோ பிஸியா இருக்கிறதுனால ஃப்ரெண்டுக்காரன் வா நம்ம 2 பேரும் கேம் விளையாடுவோம்னு சொல்றான். என்ன கேம்னா அந்த நாய் அந்த வீட்டுல இருக்க பொருளாத்தையும் வச்சுட்டு ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறோமா இவங்க கண்டுபிடிக்கணுமா. அதே மாதிரி அவன் கண்ணை மூடினதும் இது ஒரு பொருளையும் ஒரு இடத்துல போட்டுட்டு போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறது. கண்ணை திறந்து பார்த்துட்டு அந்த பொருளையே ஃபாலோ பண்ணிட்டு போக பார்த்தா அந்த இடத்துல அது இல்ல, அது பின்னாடி வந்து நிக்குது. இதை பார்த்ததும் ஃப்ரெண்டுக்காரன் டென்ஷன் ஆயிடும். ஏண்டா க்ளூவை தப்பா கொடுத்து என்ன டைவர்ட் பண்ண பாக்குறேன்னு சொல்ல ஹீரோவுக்கு இப்போ ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. வேகமா வண்டி எடுத்துட்டு கிளம்புறாரு. இந்த பக்கம் அந்த போலீஸை காட்ட கதவை உடைச்சிட்டு உள்ள போயிடுறாங்க. உள்ள போயிட்டு அவனை பிடிக்க அவன் அந்த போலீஸை தட்டி விட்டுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். சரி விரட்டி பிடிக்கலான்னு இவங்க போக பார்த்தா வீடு ஃபுல்லா ஒரே டெட் பாடியா கிடக்குது. இதை பார்த்தது இவங்க எல்லாம் ஷாக் ஆயிட்டாங்க. அங்க இருந்த எல்லா போலீஸும் அங்க இருக்கிற எல்லா ரூம்லயும் இதே மாதிரி நிறைய டெட் பாடி இருக்கிறத காட்டுறாங்க. ஆனா எல்லாருமே பொம்பளையால தான் இருக்காங்க. கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோ அந்த ஸ்பாட்டுக்கு வந்துகிட்டு இருந்தார்ல, அந்த இடத்துல இவன் எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருந்திருப்பான். இதை பார்த்ததும் ஒருவேளை இவனாதான் இருப்பானு சொல்லி சந்தேகப்பட்டு வண்டி எடுத்துட்டு அவனை பிடிக்க பார்க்க ஒரு வழி அவனை பிடிச்சு 2 பேருக்குள்ளயும் பயங்கரமா சண்டை வர ஆரம்பிக்குது. ஆனா ஒரு கட்டத்துல ஹீரோவுக்கு அந்த வியாதி இருக்கும்ல, ஒரு கொஞ்ச நேரம் ஃப்ரீஸ் ஆகி நிப்பார்ல, அதனால அப்படியே நின்றாரு. அந்த சான்ஸை பயன்படுத்தி அவன் அங்க இருந்து ஓடிடுறான். நம்ம ஹீரோனால ஒண்ணுமே பண்ண முடியல, ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம சுரேஷ் சார் அங்க வந்துற ஹீரோவுக்கு கான்சியஸ் வந்துருது. இதுக்கப்புறம் அவன் தப்பிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அக்கிஸ்டோட போட்டோவை எல்லாத்துக்கும் அனுப்பிச்சு எல்லாரையும் செக் பண்ண சொல்றாங்க. இவங்களும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ வீட்டுக்கு போக இவர் சரக்கா போட்டு என்னத்தையே யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்றாங்க. அடுத்த நாள் ஆனதும் அந்த பெண் போலீஸ் வழக்கம் போல டியூட்டிக்கு போய்கிட்டு இருக்க அவங்களுக்கு ஒரு போன் வருது. என்னன்னு பார்த்தா அந்த ஸ்டேஷன்ல கிடைச்ச மாதிரியே இப்ப குளத்தூர் ஸ்டேஷன்ல இன்னொரு பாக்ஸ் இருக்கான், அதுல எரிஞ்சு போன தலை மட்டும்தான் இருக்கான், கூடவே அந்த மாஸ்க்கும் இருக்கான். அதை கேட்டதும் அந்த தலையை போட்டோ எடுத்து அனுப்ப சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் வரல, அதனால அவர்கிட்ட கொடுத்துட்டு வரைய சொல்ல நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா வரைய ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா அந்த இப்ப அக்கிஸ்ட் வந்தியால அவனோட முஞ்சிய வரைஞ்சு வச்சிருக்காரு. அந்த நேரத்துல இவருக்கு அந்த இல்லூஷன் வந்து ஃப்ரீஸும் ஆயிடுறாரு. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஏடா இவரை போய் வரைஞ்சு வச்சுக்கன்னு சொல்லி பார்க்க எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. கிடைச்சதே இந்த ஆள் மட்டும்தான், இப்ப இவனே செத்தும் போயிட்டான், இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு குழப்பமாவே இருக்காங்க. இந்த விஷயம் மீடியாவுக்கும் போக இந்த பெண் போலீஸோட உயரதிகாரி இருக்கார்ல, அவர் போனை போட்டு என்னம்மா நீங்க தான் அவனை குற்றவாளி, நீங்க இப்ப அவனே செத்து கிடக்கான், இதெல்லாம் போக யார் அந்த சிவா, அவனது கேஸ்குள்ள கொண்டு வந்தீங்க, உங்களுக்குன்னு 1 வாரம் தான் டைம், அதுக்குள்ள இந்த கேஸ் சால்வ் பண்ணல நான் சிபிஐக்கு மாத்திருவேன்னு சொல்லிடுறாரு. இதை நினைச்சு அவங்க டென்ஷனாவே இருக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. கண்ணாடியை பார்த்த மாதிரி நிக்கிறாரு. தன்னோட பிம்பத்துல இந்த இறந்து போனால அக்யூஸ்ட் அவனோட உருவம் இவர்கிட்ட ஏதோ சொல்ற மாதிரி இருக்கு, அது என்னன்னு நம்மளுக்கு சொல்லல. அந்த நேரத்துல ஹீரோவுக்கு போன் வேற, யாருன்னு பார்த்தா நம்ம பெண் போலீஸ். உங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும், ஆனா ஸ்டேஷன் வராங்க, தனியா இன்னொரு இடத்துல மீட் பண்ணலாம்னு சொல்லிடுறாங்க. சொன்ன மாதிரி அங்க ஒரு காஃபி ஷாப்ல வந்து மீட் பண்ண இவங்களும் இந்த மாதிரி மேல இடத்துல இருந்து ரொம்ப பிரஷர் போறாங்க, நீங்க கொஞ்ச நாளைக்கு இந்த கேஸை விட்டு தள்ளி இருங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், அன்னைக்கு அவன் எப்படி உங்கள்ட்ட இருந்து தப்பிச்சுட்டு போனான்னு கேட்க நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனா உடம்பு கொஞ்சம் பேரலைஸ் ஆயிரும், கண்ணும் எனக்கு சரியா தெரியாது, அதுல இருந்து நான் ரிலீஃப் ஆக 30 செகண்ட்ல இருந்து 1 நிமிஷம் வரைக்கும் ஆகும். ஆனா அன்னைக்கு நான் அப்படி இருக்கும்போது யாரோ ஒரு ஆள்
வந்து கைலாச அந்த அமரவூர்ல வந்து கூப்பிட்டு போனா அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கைலாச பையதான் பணத்தை எல்லாத்தையும் கடத்திருப்பான். கடத்திட்டு இவன்ட்ட கொண்டு போய் கொடுத்திருப்பான். எங்க இவன் மாட்டிக்கிட்டா நாமளும் மாட்டிக்கிறோம்னு சொல்லி அதே பேட்டர்ன்ல இவரை கொலை பண்ணி அனுப்பிச்சிருக்கான்னு சொல்றாரு. இதெல்லாம் சொல்லி முடிக்க இப்பதான் அந்த மெயின் வில்லனே காட்டுறாங்க. ஸ்டேஷன் முன்னாடி நின்று பேப்பரை படிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு சின்ன பிளாஷ்பேக்கை காட்ட அந்த கடத்தி கொண்டு வந்தாங்களா பொம்பளையோட பணத்தெல்லாம் அதெல்லாத்தையும் உட்கார வச்சு மேக்கப் பண்ணி அது கூட பாட்டு கேட்டுட்டு உட்காந்துருக்கான். அன்னைக்கு இவனை பிடிக்க வரப்ப என்ன இருக்குன்னா இந்த அக்யூஸ்ட் வீட்டுக்குள்ள போயிருப்பான்ல அங்க பணத்துக்கு நடுவுல இந்த ஆள் படுத்து கிடந்திருப்பான். போலீஸ் வர சவுண்டு கேட்டதும் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சு இவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு வழியில தப்பிச்சு போயிருப்பாங்க. அந்த நேரத்துல ஹீரோ ஃப்ரீஸ் ஆன பிறகுதான் இவன் வந்து அந்த கைலாசத்தை காப்பாத்திட்டு போயிருப்பான். இது எல்லாத்தையும் காட்டி முடிக்க அந்த பையவுல போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடியே உட்காந்துருக்கா. அப்ப நம்ம சுரேஷ் சார்ட்ட சிவா இனிமேல் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகணும்னு சொல்லி விட அவரு நேரா கிளம்பி நம்ம ஹீரோ வீட்டுக்கு வராரு. அங்க வந்துட்டு இந்த மாதிரி மேடம் உன இனிமேல் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகணும்னு சொல்லிட்டாங்க, அதுக்காக நீ ஸ்டேஷனுக்கு எல்லாம் வராம இருக்காதன்னு சொல்ல இந்த கைலாசத்தை யாரு கொலை பண்ணி இருப்பான்னு கேட்க அப்ப அவர் கண்ணை பாக்குறாரு. பின்னாடி இருந்து யாரோ அடிக்க வர மாதிரி இருக்கு. டக்குன்னு அவரை தட்டி விட அவரோட மண்டையிலே அடி விட்டுருது. உடனே அவர் கீழே விழுக அவனுக்கும் ஹீரோவுக்கும் பயங்கரமா சண்டை வருது. ஹீரோ அவனை போட்டு செம்மையா அடிக்கிறாரு. ஒரு கட்டத்துல அவனை லாக் பண்ணி அவனோட கண்ணை நல்லா கூர்மையா பார்த்து வச்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் அவங்க பயங்கரமா சண்டை போட அவனால ஹீரோவை சமாளிக்கவே முடியல. அதனால அங்க இருந்து தப்பிச்சு எஸ்கேப் ஆயிடுறான். இதுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டு அங்க வர இவங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம சுரேஷ் சார ஆஸ்பத்திரியில சேர்த்துறாங்க. ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு அங்க இருந்து அவர் கிளம்ப மறுபடியும் ஹீரோக்கு அந்த கேஸ் பத்தின இல்லூஷன் எல்லாம் வந்து போகுது. அந்த ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஸ்பெக்டர் காணாம போனார்ல அவர் காணாம போகும்போது எல்லா எவிடன்ஸையும் காணாம போயிடுச்சுன்னு சொன்னாங்கல்ல அது ஹீரோவுக்கு ஞாபகம் வர வேகமா வீட்டுக்கு வராரு. வந்து அங்க இருக்கிற பொருள் எல்லாத்தையும் தேடி பார்க்க அதுல ஒரு போட்டோ சிக்குது. ஸ்டேஷனுக்கு ஒரு பொட்டி வந்துச்சுல அந்த பொட்டியில ஒரு பார் கோடு ஒண்ணு இருக்கும். இப்ப ஏதாச்சும் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம்னு வச்சுங்களேன் அதை டெலிவரி பண்றதுக்கு கொரியர் ஆபீஸ்ல இருந்து ஒன்னு ஒட்டி விடுவாங்கல்ல அந்த இது இந்த கதையோட முக்கியமான குழுல ஒன்னா இருந்திருக்கும் போல. இது நம்ம ஹீரோட்ட இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. ஸ்டேஷன்ல மட்டும் போட்டோ எடுத்து வச்சிருப்பாங்கல்ல அதனால அதை அழிக்கிறதுக்கு தான் அந்த ஆளை கடத்திட்டு போயிருப்பான் இவன். ஆனா ஹீரோட்ட போய் இது இருக்கிறதுனால அதை கொடுத்து விசாரிச்சு பார்த்தா அது வசந்த் அண்ட் கோல ஏதோ ஒரு பார்சல் வாங்கின மாதிரி இருக்கும். அந்த லூப்பை ஒன்னொன்னா கண்டுபிடிச்சு ஹீரோ அவர் பக்கம் பயங்கரமா விசாரிக்கிறாரு. ஏதோ சர்ச்சுக்கெல்லாம் போறாரு, பில்டிங்கு போறாரு, கடைசியா சுடுகாட்டுக்கு வந்து ஒரு சமாதியோட போட்டோவை எடுத்துட்டு போறாரு. அதே சமயத்துல அவனை பார்த்தாருல அவனோட கண்ணையும் வரைஞ்சு வச்சிடறாரு. ஆனா இந்த பக்கம் நம்ம பெண் போலீஸ் இருக்காங்கல்ல அவங்களும் பயங்கரமா விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது முடிஞ்ச பிறகு ஹீரோ அவர் வீட்டு போர்டுல அவர் கிடைச்ச எல்லா லூப்பையும் வச்சு ஏதோ ஒண்ணு எழுத ஆரம்பிக்கிறாரு. கட் பண்ணா இப்ப நம்ம பெண் போலீஸா காட்டுறாங்க. அவங்க சைடு விசாரிச்சதுல ஏதோ நிறைய க்ளூலாம் கிடைச்சிருக்கான். ஆனா அவங்களுக்கு எப்படி போறதுன்னு தெரியல. அதனால ஹீரோவுக்கு போன் பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ ஏதோ ஒரு தோட்டத்துல ஒரு பணத்து முன்னாடி உட்காந்து டிராயிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எதுன்னு தெரியுமில படத்தோட ஆரம்பத்துல இந்த ஆந்திராக்காரங்க யாரோ ஒரு ஆள் செத்து போயிட்டான்னு சொன்னாங்கல்ல அந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்காரு. அவங்க போன் பண்ணதும் நான் ஒரு கேஸ் விஷயமா ஆந்திரா வரைக்கும் வந்திருக்கேன், முடிச்சுட்டு நான் கூப்பிடுறேன்னு சொல்லிடுறாரு. அதை முடிச்சுட்டு அடுத்த நாள் ஹீரோ ஸ்டேஷனுக்கு வர என்ன தலையில காயமா இருக்குன்னு கேட்க பைக்ல வரும்போது கீழே வந்துட்டேன்னு சொல்றாரு. சரிவா இந்த கேஸை பத்தி விசாரிச்சதுல நிறைய பாயிண்ட் கிடைச்சிருக்கு, எங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்குன்னு சொல்ல ஹீரோ பேக்ல இருந்து ஒரு பேப்பர் எடுத்து கொடுத்துட்டு கொலகாரன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிடுறாரு. அதை பார்த்தது உங்க மூஞ்சியே மாறி போச்சு. என்னையா சொல்ற அப்படின்னு கேட்டா படிச்சு முடிச்சுட்டு கூப்பிடுங்க நான் வெளியே இருக்கேன்னு சொல்றாரு. அப்படியே ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. நம்ம நந்திதா இருக்காங்கல்ல அவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின் வச்சுங்களேன். அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கும். அவங்க ஹஸ்பண்ட் ஏதோ ஒரு விபத்துல இறந்து போயிட்டாரு. இவங்க ஒரு ஆஸ்பத்திரியில நர்ஸா வேலை பாக்குறாங்க. ஹஸ்பண்ட் இல்லைனாலும் வேலைக்கு போயிட்டு தான் பொண்ணு கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கையை நடத்திட்டு வராங்க. இந்த பொண்ணுக்கு இருட்டுனா பயமா, அதனால டெய்லி காலைல எந்திரிக்கும் போது லைட்டை போட்டு தான் எழுப்பி விடுவாங்க. யாருமே இல்லாத இவங்களுக்கு அதே ஆஸ்பத்திரியில ஒர்க் பண்ற ஒரு திருநங்கை இவங்க ஃபேமிலிக்கு ரொம்ப ஃப்ரெண்டா இருப்பாங்க. அவங்க பொண்ணுக்கு 2 ஆசை தான். ஒன்னு ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டை வாங்கணும், இன்னொன்னு அவங்க அம்மா தனியா கஷ்டப்படுறத நினைச்சு அவங்க இன்னொரு துணையை தேடிக்கணும்னு நினைச்சிருக்காங்க. இப்படி இவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்க ஒரு கட்டத்துல அவங்க பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருது. கொண்டு வந்து அவங்க வேலை பார்க்குற ஆஸ்பத்திரியிலே சேர்த்துடுறாங்க. இந்த டாக்டர் என்ன சொல்றாருன்னா ஒரு சின்ன ஆபரேஷன் தாமா பண்ணா சரியா போயிடும், செலவு பத்தில நீ கவலைப்படாத, நம்ம ஆஸ்பத்திரியில வேலை பார்க்குற உனக்கு நாங்க இது கூட பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்ல அந்த திருநங்கை ஃப்ரெண்டு இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட நான் சர்ச்சுக்கு போயிட்டு ப்ரே பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அங்க போய் அந்த வாசல கூட மீச்சிருக்க மாட்டாங்க. திருநங்கை போன் பண்ணி உன் பொண்ணு இறந்து போயிட்டான்னு சொல்லி பயங்கரமா கதறி அழுகுறாங்க. இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தன் செத்து போனான்ல பணத்தெல்லாம் எடுத்துட்டு வந்தான்ல அவன் இறந்து போன அவங்க பொண்ணை மார்ச்சில கொண்டு வந்து வைக்கிறான். அவங்க அம்மா கதறி அடிச்சுட்டு உள்ள ஓடி வராங்க. சொல்ல போனா இந்த பொண்ணுக்கு நாளைக்கு பிறந்த நாள் வேற வந்து இருட்டுனா உனக்கு பையன் சொல்லி ரூம்ல லைட்டை போட்டு நாளைக்கு உனக்கு பிறந்த நாள்ல எந்திரி உனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், அது போக உனக்கு அந்த பிளாட்டை நான் வாங்கி தரேன்னு சத்தியம் பண்ணல அதையும் நான் வாங்கிட்டேமா, தயவு செஞ்சு எந்திரிச்சுவான்னு சொல்லி பயங்கரமா கதறி அழுதுகிட்டு இருக்கு. அந்த நேரத்துல அவங்க பொண்ணு திடீர்னு மூச்சு விட வேகமா அவங்க பொண்ணை தூக்கிட்டு வெளியே ஓடி வர அங்க டாக்டரும் அவங்க கூட பாக்குற அசிஸ்டன்ட்டும் அந்த திருநங்கையும் வந்துடுறாங்க. டாக்டர் நான் நர்ஸ் தானே, என் பொண்ணு மூச்சு விட்டா அவளுக்கு உயிர் இருக்கு, கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்ல அவங்க இல்லம்மா அவ செத்துட்டா, எதா இருந்தாலும் உள்ள பேசிக்கலாம், வெளியே வச்சு பிரச்சனை பண்ணாதான்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஏதோ ஒண்ணு தட்டுப்படுது. ஓ உங்க ஆஸ்பத்திரினால நீங்க உள்ள வர சொல்றீங்களா, நீங்க ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்க அதனாலதான் இப்படி பயப்படுறீங்கன்னு சொல்லி இவங்க நேரா கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. யாரு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி காணாம போனார்ல அந்த போலீஸ். அவர் உடனே கம்ப்ளைண்ட் எடுத்துக்காம இந்த டாக்டர்
டாக்டருக்கு போன் பண்ணி என்ன உங்க ஆஸ்பத்திரி வாடகை இங்க முடிய அடிக்குதுன்னு சொல்ல அவரு இவருக்கு பணம் தரேன் இதுல இருந்து எப்படியாச்சும் காப்பாத்துன்னு சொல்ல அந்த ஆளு மார்ச்சரியை எரிக்க சொல்லிடுறான். பாடி எரிஞ்சு போச்சுன்னா அவங்களால எதுவுமே ப்ரூஃப் பண்ண முடியாது, போஸ்ட்மார்ட்டத்துல ஒண்ணுமே தெரியாது, இதை தவிர உங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாதுன்னு சொல்லிடுறாரு. ஆனா இந்த பக்கம் இவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவங்க ஃப்ரெண்டு நான் இங்கே இருக்கேன் நீ ஆஸ்பத்திரிக்கு போன்னு சொல்லி ஹீரோயின் ஆஸ்பத்திரி போக சொல்ல வந்து பார்த்தா அந்த ஆள் சொன்ன மாதிரியே மார்ச்சரியை எரிச்சு விட்டாங்க. உடனே அவங்க கவலை தாங்க முடியாம அங்க இருக்கிற மாடியில இருந்து கீழே குதிச்சு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இதோட இந்த பிளாஷ்பேக்கை கட் பண்ண அந்த பெண் போலீஸ் உள்ள இருந்து வெளியே வராங்க. நீ எழுதுனதான் உண்மைதான், நம்மளுக்கு கிடைச்ச பாடி பார்ட்ஸ் எல்லாமே அந்த டாக்டரும் அந்த அசிஸ்டன்ட்டும் அப்புறமா இன்னொரு பையன், சரி அந்த பொண்ணு செத்துட்டா இந்த கொலையெல்லாம் பண்ணது யாருன்னு சொல்ல நம்ம ஹீரோ அந்த பொண்ணு தான் கொலை பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்டதும் எப்படி செத்த வந்து கொலை பண்ணான்னு கேட்க அவங்க சூசைட் பண்ண ட்ரை பண்ணதுமோ உண்மைதான், ஆனா அவங்க செத்துட்டாங்கன்னு எந்த ப்ரூஃப்மே இல்ல, எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் தப்பிச்சு போய் குணமாகி எல்லாத்தையும் கடத்தி கொலை பண்ணிருப்பாங்கன்னு தோணுதுன்னு சொல்றாரு. அவங்க சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோயின் தான் இவங்க கடத்தி கொலை பண்ணி வச்சிருக்காங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், அப்புறம் அந்த டீனோட பையனை காணாமேன்னு சொல்ல அதுக்கு ஹீரோ மேபி அவனும் இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்கலாம், அடுத்த டார்கெட் அந்த டீனோட பையனும் ராஜேந்திரன் சாராவும் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. டீனோட பையன் யாருன்னு தெரியும்ல, இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் செத்து போனான்ல ஹீரோ வீட்டுக்கு வந்தான்ல ஒருத்தன், அவன் தான். இதுக்கப்புறம் நம்ம பெண் போலீஸுக்கு சைபர் கிரைம்ல இருந்து போன் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தா இந்த ராஜேந்திரன் இருக்கார்ல இன்ஸ்பெக்டர், அவரோட போனு half an hour ஆக்டிவ்ல இருக்கான். உடனே அவங்க லொகேஷனை வாங்கி அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்ப நம்ம சுரேஷ் சார் இருக்காருல்ல அவர் சைட்ல இருந்து ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. என்னன்னா நம்ம ஹீரோயின் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்கல்ல அதை வாபஸ் வாங்க சொல்லி நம்ம சுரேஷ் சாரை அனுப்பிச்சு வச்சிருப்பாரு. இவருக்கு மனசே இல்ல, என்னடா இருந்தாலும் இப்படி பண்றானே சொல்லிட்டு இவரும் அந்த ஃபைலை தூக்கிட்டு அங்க போவார். போய் பார்த்தா அந்த நேரத்துல அவங்க சூசைட் பண்ண ட்ரை பண்ணி மேல இருந்து கீழே குதிச்சிருப்பாங்க. அதை பார்த்ததும் இவருக்கு மனசே தாங்கல, சரின்னு சொல்லிட்டு இவரே அவங்களை காப்பாத்தி 2-3 வருஷம் ட்ரீட்மெண்ட் பண்ணி பொழைக்க வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த கேஸ்ல யார் யார் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லிடுறாரு. ஆனா இதெல்லாம் போக மார்ச்ல வேலை பார்த்தால அந்த ஆளு அவரு இந்த இறந்து போன பணத்தை உடலுறவு வச்சுக்கிறாராம். இதே ஒரு நாள் அந்த டீனோட பையன் பாத்துற அவனும் யாருக்கும் தெரியாம இந்த ஆளு கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு வர எல்லா பணத்தோடையும் உடலுறவு வச்சுக்கிறானா. ஒரு கட்டத்துல யோ நான் உன்னை பார்த்து இதை பண்ணணும்னு நினைச்சேன், உனக்கு எப்படி அந்த ஆசை வந்துச்சுன்னு கேட்க 90sல ஒரு ஹீரோயின், அவங்க பேரை சொல்ல நான் விரும்பலைங்க ஏன்னா அவங்களை ரொம்ப பிடிக்கும், அந்த ஹீரோயின் இதே ஆஸ்பத்திரி தான் செத்து போய் பணமா வந்தாங்களாம். யாருக்குமே கிடைக்காத அவங்க தான் முன்னாடி இருக்கிறத பார்த்து தான் ஆசைப்பட்டு ஃபர்ஸ்ட் டைம் அதை பண்ணிருப்பானா. அன்னையில இருந்து அதை கண்டினியூ பண்ணிருக்கேன். இவனுங்க ஒரு டைமும் அந்த பணத்தை கூட பண்ணும்போது மாஸ்க போட்டு தான் பண்ணிட்டு தெரிவானுங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச இன்னொருத்தன் அதே ஆஸ்பத்திரியில வேலை பார்க்கறேன் வீடியோ எடுத்து வச்சு இவங்களை மிரட்ட அவனை காசை கொடுத்து ஆஃப் பண்ணி விட்டுறாங்க. இப்படி இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கும்போதுதான் ஒரு கடத்துல நம்ம ஹீரோனோட பொண்ணு அந்த மார்ச்சரி வந்திருக்கும். அன்னைக்கு அவங்க ஆபரேஷன் பண்ணும்போது இதே திருப்பி நின்னுதான் போச்சான். மார்ச்சரிக்கு வந்ததும் அந்த ஆளு டீனோட பையனுக்கு போன் பண்ணி வர வைக்க அந்த மெண்டல் பையனும் அந்த பொண்ணை அபியூஸ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டான். இதுக்கப்புறம் தான் ஹீரோயின் உள்ள போயிருப்பாங்க. உள்ள போய் பார்த்ததான் அவங்களுக்கு மூச்சு வந்திருக்கும். இந்த விஷயம்லாம் இவருக்கு எப்படி தெரியும்னா தான் மகன் இப்படி பண்ற விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால அவங்க அப்பாவும் அம்மாவும் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லி இந்த விஷயத்துல இருந்து எங்களையும் எங்க ஆஸ்பத்திரியும் காப்பாத்துங்கன்னு சொல்ல அவர் தான் மார்ச்சரியை அறிக்கை சொல்லியிருப்பார். இந்த விஷயத்த நம்ம சுரேஷ் சார் கேட்டுட்டு நாம தப்புக்கு துணை போறோம்ன்ற மாதிரி உறுத்திட்டு இருந்திருக்கு. அதனாலதான் நம்ம ஹீரோயினை காப்பாத்திருக்காரு. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு நாள் அந்த கைலாசம் இருக்கான்ல அவன் நம்ம சுரேஷ் சாரோட கண்ணில் படுறான். அவன் அந்த பொனையத்திர வண்டியை ஓட்டிட்டு வந்துட்டு இருப்பான். அதை பார்த்ததும் அதை போய் ஹீரோயின் கிட்ட சொல்ல அவன் ஓட்டிட்டு வந்த மாதிரியே இன்னொரு வண்டியை இவங்க ரெடி பண்ணிடுவாங்க. ஆனா அந்த வண்டியில் நம்பர் பிளேட் கிடையாதுனால இவங்க கொஞ்சம் வசதியா போச்சு. இதுக்கப்புறம் தான் முத தடவையா அந்த 3 பேரோட பணத்தை எடுத்து எரிச்சு போட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுட்டு போயிருப்பாங்க நம்ம சுரேஷ் சார் உதவியோட. கூடவே அந்த மாஸ்கும் வச்சிருப்பாங்க. கரெக்டா அந்த கைலாச வண்டி மாதிரியே ரெடி பண்ணி அவனை மாட்டி விடணும்னு சொல்லி அதே வண்டியில போயிருப்பாங்க. இவங்க நினைச்ச மாதிரி அந்த ராஜேந்திரன் சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ண ஃபர்ஸ்ட் கைலாசம் மேல டவுட் வந்திருக்கு. ஆனா அந்த பார்சல்ல ஒரு பார் கோடு இருந்துச்சுல்ல அதை செக் பண்ணி பார்த்தா அது நம்ம சுரேஷ் சார் தான் ஏதோ ஒரு கடையில இருந்து வாங்கியிருக்காரு. இதை அந்த ராஜேந்திரன் கண்டுபிடிச்சு பாரியா நீ எதுக்கு பண்ணல அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா நீ மாட்டினா நானும் இதுல மாட்டிக்கிறேன், அதனால நான் எல்லா எவிடன்ஸையும் அழிச்சிட்டேன்னு சொல்ல பின்னாடி நம்ம ஹீரோயின் வந்து மயக்க ஊசியை போட்டு அவனை கடத்திட்டு போயிடுறாங்க. ஆனா இவரை இன்னும் கொல்லாம வச்சிருக்காங்க. இவரை கொண்டுட்டா கைலாசத்தையும் அஸ்வந்தையும் ஈஸியா தேடி கண்டுபிடிக்க முடியாது, அதனால இவனை கடைசியா பாத்துக்கலான்னு சொல்லி விட்டு வச்சிருக்காங்க. அன்னைக்கு கைலாசம் தப்பிச்சு போனான்ல அப்ப அந்த அஸ்வந்த் பையன் வந்து காப்பாத்தல. நம்ம ஹீரோயினும் சுரேஷ் சார் தான் சேர்ந்து அவனை கடத்தி கொண்டு போயிருந்திருக்காங்க. ஆனா அந்த டயத்துல ஹீரோ ஃப்ரீஸா இருந்ததுனால அவருக்கு சரியா தெரியல போல. இது எல்லாத்தையும் சுரேஷ் சார் சைட்ல இருந்து பிளாஷ்பேக்க சொல்லி முடிக்கிறாங்க. ஆனா ஒரு டவுட் வரும், அந்த பார்கோட விஷயம் நம்ம ஹீரோவுக்கு தெரியும்ல, அவர் ஏன் முழு விஷயத்தை சொல்லாம விட்டாருன்னு தெரியல. பின்னால பாக்கலாம். கட் பண்ணா இந்த போலீஸ் டீம் எல்லாம் சேர்ந்து அந்த ஆளோட லொகேஷன் கிடைச்சிச்சுல அங்க வந்துடுறாங்க. அங்க வந்து எல்லா இடத்தையும் செக் பண்ணி பார்த்தா ஒரு பெட்டிக்குள்ள ஒரு தலையும் அந்த ஆளோட போனும் இருக்குது. நம்ம சுரேஷ் சாருக்கு ஒண்ணுமே புரியல. நம்மள்ட்ட சொல்லாம இந்த விஷயத்தை எப்படி பண்ணா நினைச்சு டென்ஷனா இருக்க அந்த பெண் போலீஸ் ஹீரோவுக்கு போன் பண்ணி வர சொல்லிடுறாங்க. ஹீரோவும் ஸ்பாட்டுக்கு வந்துடுற. இந்த இடத்துலதான் ராஜேந்திரன் போன் ஆக்டிவா இருந்துச்சு. நாங்க வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அவரோட போனும் இந்த தலை மட்டும் தான் இருக்கு. ஒருவேளை இந்த தலை அவரோட
தான் இருக்குமோன்னு சொல்லி டவுட்டா இருக்கு, கொஞ்சம் வரைஞ்சு கூடன்னு சொல்ல ஹீரோவும் வரைய ஆரம்பிக்கிறார். அந்த நேரத்துல இன்னொரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அந்த பார் கோடு இருந்துச்சுல, அதை ஹீரோ மோப்பம் பிடிச்சு அந்த கடைக்கு வந்து அதை யார் வாங்கினன்ற அட்ரஸையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. சுரேஷ் சார் பேரை பார்த்ததும் சாக்காயிடுறாரு. இதுக்கப்புறம் அவரை ஃபாலோ பண்ண அவரு ஹீரோனோட பொண்ணு இருப்பாங்கல்ல, அந்த கலர்ல போய் கும்பிட்டு வந்திருப்பாரு. அதை ஹீரோ பார்த்த பிறகுதான் அந்த கலரே போட்டோ எடுத்திருப்பாரு. அவங்க அம்மா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு சர்ச்சுக்கு போயிருப்பாரு. அங்க போய் அந்த ஃபாதர் கிட்ட கேட்டா அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து அவ எங்க போனான்னு தெரியலப்பான்னு சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் நம்ம சுரேஷ் சாரை ஃபாலோ பண்ணிட்டே வந்து இந்த ராஜேந்திரனை கட்டி வச்சிருந்தாங்கல்ல, அந்த பில்டிங்க்கு வந்துடுறாரு. அவர் இல்லாதப்போ இவர் உள்ள போனதும் அவளோட கட்டை அவுக்க ட்ரை பண்ண நம்ம ஹீரோன் அங்க வந்துடுறாங்க. வந்ததும் நீ எப்படி இங்க வந்துருன்னு எனக்கு தெரியும், நான் சொல்றதை கேளு. அதை கேட்ட பிறகு இவன் உயிரோட இருக்கணுமா கொல்லணுமா நீயே சொல்லுன்னு சொல்லி அவங்க சைடுல நடந்த எல்லா கதையும் அவங்ககிட்ட சொல்லிடுறாங்க. அந்த கதையை கேட்டு ஹீரோ அவங்க பக்கம் போக அந்த நேரத்துல அந்த டீனோட பையன் வந்துடுறான். வந்ததும் ஹீரோ அடிச்சு போட்டு அந்த போலீஸை காப்பாத்துற. இப்ப இவங்களுக்குள்ள பயங்கரமா சண்டை வருது. அந்த போலீஸை ஹீரோனை போட்டு அடிச்சு விட்டுறாரு. இதுக்கப்புறம் அவர் ஹீரோ கிட்ட வர ஹீரோ அவரை அடிச்சு கீழே தள்ளி விட அந்த டீனோட பையனும் ஹீரோ பிடிச்சி செமையா அடிச்சிடறான். அந்த நேரத்துல அவரு ஃப்ரீஸ் ஆயிடுறாரு. இப்ப அவன் நேரா ஹீரோயின் கிட்ட போக ஹீரோ ஒரு வழியா தடுமாறி அவன் கிட்ட வந்துடுறாரு. ஆனா மனுஷனுக்கு கண்ணு தெரியாதனால ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ண முடியல. ஒரு கட்டத்துல அந்த வில்லன் கத்தி எடுத்து ஹீரோனோட வயித்துல 2 குத்தி விட்டுறான். இப்ப அந்த போலீஸும் வந்துற ஹீரோ பிடிச்சு லாக் பண்ணி இவனுக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும், இவனையும் போட்டு தள்ளிருன்னு சொல்ல அந்த நேரத்துல ஹீரோ கான்சியன்ஸ் வந்ததும் அந்த போலீஸ அடிச்சு போட்டு வில்லன் கிட்ட இருந்து கத்திய வாங்கி வில்லனே போட்டு தள்ளிடுறாரு. இதுக்கப்புறம் அந்த ராஜேந்திரனையும் கொன்னுட்டு அவரோட உடம்பை எரிச்சிட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு ஆந்திர பக்கம் போயிடுறாரு. நம்ம ஹீரோனுக்கு என்னாச்சுன்னு இன்னும் காட்டல. அங்க போயிட்டு ஆளாத இடத்துல போட அடையாளம் தெரியாத போனன்றதுனால பழக்கம் போல அந்த ஒரு போலீஸும் நம்ம ஹீரோ தான் வரைய கூப்பிட்டு இருக்காங்க. அவர் அங்க வந்து அவரோட மூஞ்சிய வரையாம வேற ஒரு ஆளோட மூஞ்சிய வரைஞ்சு வச்சிருக்காரு. இதைத்தான் படத்தோட ஆரம்பத்திலையும் காமிச்சிருப்பாங்க. இப்படியே அந்த பிளாஷ்பேக் முடிய இந்த பக்கம் ஹீரோ வரைய சொல்லியிருப்பாங்கல்ல, அவரு அந்த டீனோட பையனோட மூஞ்சிய வரைஞ்சு வச்சிருக்காரு. இதை பார்த்ததும் சுரேஷ் சாருக்கு டவுட் வந்துருச்சு, இவன் எப்படி இங்க வந்தான், அப்ப ராஜேந்திரன் எங்க போனான்னு சொல்லி ஒரே குழப்பமாவே இருக்க அப்படியே கட் பண்றாங்க. நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த கொலையெல்லாம் பண்ணது கல்கின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களாம். அவங்க எங்கேயோ தலைமறைவு ஆயிட்டாங்களாம். அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு கேஸ சிபிசிஐடிக்கு மாத்திட்டாங்களாம். அப்ப ஹீரோன் எங்க தான் போயிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு இவங்களுக்கு கத்தி குத்து ஏற்பட்டுச்சுல, அப்ப செத்து போயிட்டாங்க. நம்ம ஹீரோ கிட்ட தான் பொண்ணை புதைச்சிருப்பாங்கல்ல, அதே இடத்துக்கு பக்கத்துல இவங்கள புதைக்க சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஹீரோவும் பண்ணி முடிக்க ஒரு நாள் வந்து அவங்க 2 சமாதிலையும் மாலை விட்டு போக நம்ம சுரேஷ் சாரு அங்க வந்துருவாரு. நம்ம ஹீரோ எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சாருன்றத தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்ப ஹீரோ சுரேஷ் சார்ட்ட வந்து இந்த மாதிரி அவங்க நீங்க பண்ண உதவிக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்ல சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சரி படம் தான் முடிஞ்சுன்னு பார்த்தனா இப்ப இன்னொரு ட்விஸ்ட வைக்கிறாங்க. என்னன்னா, ஹீரோவும் அவங்க லவ்வரும் கார்ல போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆயிருக்கும்ல, அது எப்படி நடந்திருக்குன்னா, இவங்க 2 பேர் கார்ல பேசிட்டே போயிருந்திருப்பாங்க. அந்த நேரத்துல குறுக்க ஒரு பொண்ணு வந்துடும். அதை ஏத்தக்கூடாதுன்னு சொல்லி ஹீரோ காரை வேகமா திருப்பி போய் ஒரு தூண்ல ஏத்திருப்பாரு. அப்ப ஹீரோக்கு அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். ரோட்ல நின்ன பொண்ணு யாருன்னா நம்ம ஹீரோனோட பொண்ணு. இவங்க அதே இடத்துல நிக்க பின்னாடி வந்த ஒரு வண்டி இவங்களே இடிச்சு தள்ளி விட்டுருது. ஹீரோவுக்கு தன்னாலதான் இவங்க குடும்பத்துக்கு இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லி அவருக்கும் மன கஷ்டமாவே இருந்திருக்க. அதுக்காகவும் ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. இத்தோட படம் முடியுது. சரிங்க, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.